மானசீக குருவாகி ஆதித்ய குருஜி அவர்களுக்கு வணக்கம். என்னிடம் மானசீக குருவாகி ஆதித்ய குருஜி அவர்களுக்கு வணக்கம். என்னிடம் பார்க்க வந்த வாடிக்கையாளர்களுடைய ஒரு ஜாதகம், அவருடைய அனுமதியுடன் இந்த ஜாதகத்தை போடுகிறேன். ஜாதகத்தை பற்றி ஒரு விளக்கம் தர விரும்புகிறேன். இந்த ஜாதகர் ஒரு ஆண் ஜாதகர். 10/6/1997 ஆண்டு 4:15 மாலை கடலூர் பிறந்த ஆண் ஜாதகம். அவருடைய லக்கணம், கிரகநிலை அனைத்துமே இதில் போட்டிருக்கிறேன். அதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். இவர் பிறக்கும் பொழுது புதன் திசையில் பிறந்துள்ளார். 5 வருடம் 4 மாதம் 19 நாட்கள் புதன் திசை. புதன் திசை ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், இவர் புதன் திசையில் இவருடைய அப்பா இறப்பு. ஏனென்றால் சிம்மத்தில் ராகு செவ்வாய் 00 டிகிரியில் சிம்மம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. சூரியன் 8இல் மறைந்திருக்கிறார். சனியினுடைய ஒரே டிகிரி பார்வையில் சனி சூரியனை பாதிக்கப்பட்டிருக்கிறார். 9ஆம் பாவகாதிபதி 8ஆம் இடத்தோடு பரிவர்த்தனை ஆகிறது. 9ஆம் அதிபதி புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை 8ஆம் இடத்தோடு பரிவர்த்தனை ஆகிறது. புதன் திசை வந்ததால் சிறு வயதிலிருந்து அப்பா இறக்கப்பட்டார். இவருடைய ஜாதக விளக்கம். அடுத்தது கேது தசை. நம்ம ஆதித்ய குருஜி அவர்களுடைய சுபத்துவ பாவத்துவ அடிப்படையில் இவர் சிறு வயதிலிருந்து பிறந்த ஊரில் படிக்கவில்லை. 8-12 சுபத்துவ விதிப்படி 4ஆம் இடத்தில் இருக்கின்ற குரு 12ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் குருவினுடைய பார்வையினால் சுபத்துவம், குறைந்த அளவு சுபத்துவம். சனியினுடைய பார்வையிற்கு சூரியன் இருக்கிறார், இங்கே செவ்வாய் ராகு இருக்கிறது. அதனால் குறைந்த அளவு சுபத்துவம். ஒரு 50 கிலோமீட்டர் ஃபுல்லாகவே இவருடைய ஆயா வீட்டில் தங்கி இவர் படித்து வந்தார். அதாவது சிறு வயதிலே ஊரை விட்டு வெளியே இருந்து 8-12 சுபத்துவ விதிப்படி ஊரை விட்டு வெளியில் இருந்து படித்து வந்தார். இது 2வது ரூல். அடுத்தது சுக்கிர திசை. சிறு வயதில் சுக்கிர திசை வந்தால் குட்டி சுக்கிரன் கொட்டி கவிழ்க்கும் என்ற அடிப்படையில் சிறு வயதிலே இவருக்கு திருமணம். இப்பொழுது வயது இவருக்கு 28 வயது 1 மாதம் 21 நாட்கள் ஆகிறது. இவர் சிறு வயதிலேயே திருமணம். சுக்கிர திசை 23 வயது 25 வயதுக்குள்ளேயே சிறு வயதிலேயே இவருக்கு திருமணம் ஏற்பட்டது. முதல் குழந்தை ஆண் குழந்தை, 2வது பெண் குழந்தை. முதல் குழந்தை ஆண் குழந்தை 5ஆம் இடம், எந்தவித பங்கமும் இல்லை. சனி செவ்வாய் அந்த அமைப்பு இல்லை. 5ஆம் அதிபதி 6ஆம் வீட்டில் இருந்தாலும் குருவினுடைய வீட்டில் குரு 4-6 பரிவர்த்தனை அமைப்பில் முதல் குழந்தை ஆண் குழந்தை பிறந்தது. அடுத்தது 2வது குழந்தை பெண் குழந்தை பிறந்தது. 2 குழந்தைகள் உள்ளன. இப்பொழுது சுக்கிர தசை நடக்கிறது. இவர் என்ன தொழில் செய்யலாம் என்று என்னிடம் கேட்க வந்தார். இவருடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக சுபத்துவம் என்றால், குருவினுடைய பார்வையில் சுக்கிரனுடைய வீட்டில் சுக்கிரனோடு பரிவர்த்தனை அமைப்பில் இருக்கக்கூடிய சூரியன் அதிக சுபத்துவம். சூரியன் அதிக சுபத்துவம். இவருடைய படிப்பு சூரியன் சார்ந்த விஷயங்கள், வெளிச்சம், தந்தை சம்பந்தப்பட்ட தொழில்களில் இவர் இருக்கலாம் என்று கூறினேன். இவர் படித்தது EEE, சூரியனுடைய எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன், அதாவது சூரியனுடைய துறையில் தான் இவர் படித்துள்ளார். இவர் ஒரு 3-4 இடங்களில் வேலை பார்த்து வந்தார். அவருடைய வேலை பார்த்த இடம் என்றால் கேட்டால் சூரியன் சோலார் சிஸ்டம் அதனுடைய கம்பெனியில் வேலை பார்த்து வந்தார். எலக்ட்ரிக்கல் தொழில் இவர்களுக்கு நன்றாக தெரியும். எலக்ட்ரிக்கல் தொழில் சம்பந்தப்பட்ட துறையில் வேலை செய்து வருகிறார். இப்பொழுது அஷ்டம சனி காலகட்டத்தில் இவர் ஒரு 3 வருடமாக சரியில்லாத அமைப்பில் இருக்கின்றார். அதனால் குடும்பம் கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கிறது, என்ன செய்யலாம் என்று வந்தார். அஷ்டம சனி இன்று 2025 செப்டம்பர் அக்டோபர் வரை ஆயில்ய நட்சத்திரத்திற்கு முடிவு வருகிறது. இவருடைய நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம்.
அதனால் ஒரு அக்டோபர் தீபாவளிக்கு பிறகு இவர் சூரியன் சம்பந்தப்பட்ட துறைகளில் வேலை கிடைக்கும், அது சம்பந்தப்பட்ட துறைகளில் சென்று வேலை செய்யலாம் என்று சொல்லி வந்து சனியினுடைய துறையை தேர்ந்தெடுத்தார். சனி செவ்வாயினுடைய பார்வை விலகிதான் இருக்கிறது, இருந்தாலும் சனி அதிக சுபத்துவம் இல்லை, நீச்சனுடைய வீட்டில் இருக்கிறது. அதனால் சனியினுடைய தொழில் தேவையில்லை, சூரியனுடைய தொழிலை எடுத்து செய்யுங்கள், உங்களுக்கு நன்றாக வரும் என்று அவருக்கு விளக்கம் கொடுத்தேன். இதுபோல் ஏகப்பட்ட சுபத்துவ பாவத்துவ அடிப்படையில் ஏகப்பட்ட ரூல் உள்ளே பொருத்தி நிறைய பலன்களை எடுத்து சொல்லலாம். அவருடைய கேட்ட கேள்வி, என்ன தொழில் செய்யலாம், இப்பொழுது கஷ்டமாக இருக்கிறது, இதை பற்றி எனக்கு விளக்கம் தாருங்கள் அப்படின்னு கேட்டார்கள். அஷ்டம சனி முடிந்து தீபாவளிக்கு பிறகு சூரியன் சம்பந்தப்பட்ட துறையை செய்யலாம் என்று அவர்களுக்கு விளக்கம் கொடுத்தேன். எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், உங்களுடைய உறவினர் சொந்தக்காரங்களுக்கு ஷேர் செய்யுங்கள். எல்லோரும் நன்றாக இருப்போம். நன்றி, வணக்கம்.